மிதுன ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலாவே நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அசால்ட்டா பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த ஸ்டெப்ல சொல்லுவாங்க பாருங்க, கால் எடுத்து வைக்கிற இடம் எல்லாம் கன்னிவனியா இருக்குடா அப்படின்ற மாதிரி. போன வருஷம் எல்லாம் எது பண்ணாலுமே பிரச்சனை, எது எடுத்தாலுமே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, எங்க போய் பேசினா கூட ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை அந்த மாதிரி அனுபவிச்சு மன நொந்து நூலாய் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அதுல இருந்து விடுபட போறீங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, போன வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில குரு பகவான் வந்து அமர்ந்துட்டார். ராசியில குரு பகவான் இருக்கும் போது என்ன பண்ணுவாரா, குரு வந்து நல்ல கிரகம் தான், ஆனா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கான, அதாவது எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே பிரச்சனையை மட்டும் தான் கொடுப்பாரு, நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஜெயில் தண்டனை கைதி மாதிரி தான், ஒரு இடத்துல வந்து போட்டு அமுக்கி உங்களுடைய மன குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் தான் வந்து குரு பகவான். அவருடைய பார்வைக்கு பாத்தீங்கன்னா பலம் அதிகம், ஆனா இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். அதனால உங்க ராசிலே இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. எது எடுத்தாலுமே முன்னேற்றம் இல்ல, புதுசா ஒரு தொழில் தொடங்கலான்னு பாக்குறேன், இல்ல என் தொழில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஏதாவது புதுசா மிஷின் வாங்கலாம், புதுசா ஏதாவது பண்ணலாம், ஆளுங்களை சேர்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே வந்து கை கூடல. நிறைய பேர் வந்து இடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கையில பைசா வச்சுட்டு இடம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா எந்த இடமும் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏதாவது ஒரு வில்லங்கோ ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து புதுசா இடம் வாங்க போறீங்கன்னு கூட நான் சொல்லுவேன். 2026 நீங்க நினைச்ச அளவுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி குடிபெயர்றதுக்கான ஒரு யோகம் நிறைந்த வருஷமாக இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்து. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கை கூடி வரப்போகுது. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, எப்படா நீ வந்து சீமந்த சாப்பாடு போட போற அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையுது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய குழப்பம், மனக்குழப்பம் அதிகமா இருக்கும். நார்மலாவே அவங்க டபுள் மைண்டட் பர்சன், ஏன்னா புதன் அதிபதியா இருக்கிறதுனால எதுலயோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு வருடம். ஏன்னா நீங்க நார்மலாவே வந்து கற்பனை வளம் அதிகம் நிறைந்தவர்கள் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களா தான் இருப்பீங்க. ஆனா அது நல்ல விதமான கற்பனையா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்க போகுதுன்னு கூட நான் சொல்லுவேன். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாருக்குமே, அதாவது மிதுன ராசிக்காரர்கள்ல இருந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அமோகமான ஒரு, அதாவது நீங்க இது வரைக்கும் வந்து லாபமே தெரியலங்க, லாபமே பார்த்தது இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம், அதாவது 100 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 1000 ரூபாயும், 1000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாயும், 10,000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல லட்சமாவும் வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். அதாவது இவங்களுக்கு வந்து இவங்கதான் இது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும், பின்தங்கியே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு யாராவது கலைஞர்களா இருந்தீங்கன்னா, சினி ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாகவும் இந்த வருடம் அமையக்கூடியது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது வாழ்வழியா வந்து தொழில் செய்யறவங்க, அதாவது இந்த ஆங்கரிங் தொழில் செய்யறவங்க, பிளஸ் வந்து இந்த அந்த மாதிரி வந்து ஆசிரியர் தொழில் செய்யறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது. கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லுவேன். வேலையே இல்லைங்க, வேலை தேடி தேடி நொந்து நூலாயிட்டேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையுது. எப்ப பார்த்தாலுமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாவே ஏதோ ஒரு தடங்கல்ங்க, நிம்மதியா கிளம்ப முடியல, என்னன்னே தெரியல, பிரச்சனைன்னு வருது அப்படின்னு குலதெய்வ கோயிலுக்கு போய் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்ற முடியாம இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுது. இந்த 2026 ஜாக்பாட்னா அது மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லுவேன். மிதுன ராசிக்கான பரிகாரம். மிதுன ராசிக்காரத்துடைய, அதாவது மிதுனத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் மிதுன ராசியுடைய அதிபதி. புதன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெருமாளை வேண்டணும். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பதி போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை பெருமாள் கிட்ட கொட்டிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி
துளசி மாலை வாங்கி பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை போயிட்டு நீங்க நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு இந்த மாலையை சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த 2026 நீங்க நினைச்ச மாதிரி வாழறதுக்குரிய ஒரு வருடமாக கண்டிப்பா அந்த பெருமாளே உங்களுக்கு நடத்தி கொடுப்பார்.